ஆத்து மணல்ல கட்டினா மட்டும்தான் உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்க. உங்க பில்டிங் எம்சாண்ட்ல கட்டினா கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படின்றத நான் சொல்றேன். எம்சாண்ட் சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற இந்த 3 டெஸ்ட்டை நீங்க பண்ணி பார்த்துட்டீங்கனாலே நீங்க வாங்கின எம்சாண்ட் குவாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1 விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்ட்ல லம்ஸ், அதாவது களிமண் கட்டி கட்டியா இருக்கு, இல்ல குப்பைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த எம்சாண்டை தவிர்த்துறது நல்லது. ஸ்டெப் 2 ஜார் டெஸ்ட். ஒரு சிம்பிளான டெஸ்ட் ஒன்று சொல்றேன். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 25% நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்டை ஃபில் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் உள்ள 75% வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்கிட்டு 2 to 3 hours அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிளேஸ்ல வச்சிருங்க. நீங்க போட்ட 25% ஆஃப் எம்சாண்ட்ல 15%க்கு மேல சில்டி பார்ட்டிகல்ஸ், அதாவது கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு IS 383 1970 சொல்லியிருக்காங்க. 15%க்கு மேல சில்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்ட் குவாலிட்டியா இல்லைன்னு அர்த்தம். ஸ்டெப் 3 மாய்ஸ்சர் டெஸ்ட். பொதுவா நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்டோட யூனிட்டோட வெயிட்டை ஏத்துறதுக்காக தண்ணியை அதுல மேல ஊத்தி அனுப்புவாங்க. தண்ணியை ஊத்தி அனுப்பும் போது அதுல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதை நீங்க டைரக்ட்லி RCCக்கு மிக்சிங்க்கு எடுத்துக்க முடியாது. நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்ட்ல எப்படி மாய்ஸ்சர் அதிகமா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சின்ன சிம்பிள் டெஸ்ட் மூலியமா பண்ணலாம். நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்டை கையில எடுத்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி டைட்டா பிடிச்சு பார்த்தா உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி அந்த கையில நிக்க கூடாது. அப்படி நிக்குது அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கிற எம்சாண்ட்ல மாய்ஸ்சர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதை இமீடியட்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த எம்சாண்டை யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன இந்த 3 டெஸ்ட்டை நீங்க பண்ணி பாத்தீங்கன்னாலே போதும். ஆத்து மணல்ல கிடைக்கிற அதே ஸ்ட்ரென்த் நீங்க எம்சாண்ட்ல கட்டுற பில்டிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பில்டிங்கோட ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின கிளாரிபிகேஷன்ஸ் ஆர் கன்சல்டிங் வேணும்னா நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன்.